ஆதி மகாசாஸ்தாவின் சரித்திரம். ஆதிகால காப்பாளரின் பெருங்கதை. அறிமுகம். அண்ட நடனமும் தர்மத்தின் விடியலும். பேரண்டத்தின் அளவிட முடியாத பரப்பில் படைப்பு மற்றும் அழிவின் சுழற்சிகள் தங்கள் துல்லியமான தாளத்தை பெறுவதற்கு முன்பே ஒரு ஆதிமூல ஆற்றல் நிலைத்திருந்தது. அதுவே உண்மை, நீதி மற்றும் பாதுகாப்பின் உருவமாக விளங்கிய, அதுதான் தர்மத்தை நிலைநாட்டும் முதல் மற்றும் இறுதி தலைவனான ஆதிமகாசாஸ்தாவின் சாரம். இவருடைய கதை பூமிக்குரிய கால வரையறைகளால் பிணைக்கப்பட்டதல்ல, மாறாக இருப்பின் விரிவால் எழுதப்பட்டது. அத்தியாயம் 1. ஒழுங்கின் முதல் பொறி. பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் தங்கள் தனித்துவமான பாத்திரங்களை எடுப்பதற்கு மிக நீண்ட காலத்திற்கு முன்பே குழப்பம் உருவான பிரபஞ்சத்தை விழுங்க அச்சுறுத்தியது. உருவமற்ற சக்திகள் மோதின மற்றும் புதிதாக தோன்றிய ஆற்றல்களின் சமநிலை ஆபத்தில் இருந்தது. இந்த முக்கியமான கட்டத்தில்தான் ஒழுங்கின் தேவைக்காகவே தெய்வீக விருப்பம் ஒரு பாதுகாவலனை வெளிப்படுத்தியது. வழக்கமான இணைப்பால் பிறக்காமல் ஒழுங்கின் தேவையிலிருந்து தாமாகவே எழுந்தவர் ஆதிமகாசாஸ்தா உருவமெடுத்தார். அவர் தூய ஒளியின் உருவமாக, அசைக்க முடியாத உறுதியுடனும் எல்லையற்ற கருணையுடனும் ஒரு ஒளியுருவை ஆரா-வை கதிர்வீசினார். அவருடைய இருப்பே அமைதியற்ற சக்திகளை அடக்கி அமைதியின் முதல் தோற்றத்தை அளித்தது. அத்தியாயம் 2. அண்ட காப்பாளரும் முதல் போர்களும். படைப்பு உறுதியாகி பல்வேறு உலகங்களும் உயிர்களும் தோன்றியபோது ஏற்றத்தாழ்வு மற்றும் ஆதி மகாசாஸ்தாவின் சரித்திரம். ஆதிகால காப்பாளரின் பெருங்கதை. அறிமுகம். அண்ட நடனமும் தர்மத்தின் விடியலும். பேரண்டத்தின் அளவிட முடியாத பரப்பில் படைப்பு மற்றும் அழிவின் சுழற்சிகள் தங்கள் துல்லியமான தாளத்தை பெறுவதற்கு முன்பே ஒரு ஆதிமூல ஆற்றல் நிலைத்திருந்தது. அதுவே உண்மை, நீதி மற்றும் பாதுகாப்பின் உருவமாக விளங்கிய, அதுதான் தர்மத்தை நிலைநாட்டும் முதல் மற்றும் இறுதி தலைவனான ஆதிமகாசாஸ்தாவின் சாரம். இவருடைய கதை பூமிக்குரிய கால வரையறைகளால் பிணைக்கப்பட்டதல்ல, மாறாக இருப்பின் விரிவால் எழுதப்பட்டது. அத்தியாயம் 1. ஒழுங்கின் முதல் பொறி. பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் தங்கள் தனித்துவமான பாத்திரங்களை எடுப்பதற்கு மிக நீண்ட காலத்திற்கு முன்பே குழப்பம் உருவான பிரபஞ்சத்தை விழுங்க அச்சுறுத்தியது. உருவமற்ற சக்திகள் மோதின மற்றும் புதிதாக தோன்றிய ஆற்றல்களின் சமநிலை ஆபத்தில் இருந்தது. இந்த முக்கியமான கட்டத்தில்தான் ஒழுங்கின் தேவைக்காகவே தெய்வீக விருப்பம் ஒரு பாதுகாவலனை வெளிப்படுத்தியது. வழக்கமான இணைப்பால் பிறக்காமல் ஒழுங்கின் தேவையிலிருந்து தாமாகவே எழுந்தவர் ஆதிமகாசாஸ்தா உருவமெடுத்தார். அவர் தூய ஒளியின் உருவமாக, அசைக்க முடியாத உறுதியுடனும் எல்லையற்ற கருணையுடனும் ஒரு ஒளியுருவை ஆரா-வை கதிர்வீசினார். அவருடைய இருப்பே அமைதியற்ற சக்திகளை அடக்கி அமைதியின் முதல் தோற்றத்தை அளித்தது. அத்தியாயம் 2. அண்ட காப்பாளரும் முதல் போர்களும். படைப்பு உறுதியாகி பல்வேறு உலகங்களும் உயிர்களும் தோன்றியபோது ஏற்றத்தாழ்வு மற்றும்